ஹாய் நண்பா. தமிழக அரசு அங்கன்வாடி வேலைகளுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 7700க்கும் அதிகமான வேகன்சி விட்டுருக்காங்க. நம்ம தமிழகம் முழுவதும் வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கு எழுத்துத் தேர்வு இல்லாமல் இன்டர்வியூ மூலமாக எடுக்கக்கூடிய தமிழக அரசு வேலை வாய்ப்புங்க. முழு தகவலை தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அங்கன்வாடி வேலைகளுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் இது. அதாவது கவர்மெண்ட் சைடில் வந்திருக்கக்கூடிய ஜிஓ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஜிஓ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜிஓ மூலமாக தமிழ்நாடு முழுவதும் அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த மாதிரி 3 விதமான பதவிகளுக்கு வேலைக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 7700க்கும் அதிகமான வேகன்சி. அண்ட் இந்த ஜாப் எப்படி ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், நேரடி வேலை வாய்ப்புங்க. இன்டர்வியூ மூலமாக கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுறாங்க. இதற்கான ஒரு அஃபிஷியல் ஜிஓ தான் இது. இந்த அங்கன்வாடி வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருது. இந்த ஜிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சி இருக்குது, சேலரி என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அங்கன்வாடி ஒர்க்கர். தமிழ்நாடு முழுவதும் 3886 வேகன்சி விட்டுருக்காங்க. இந்த அங்கன்வாடி ஒர்க்கருக்கான சேலரி மாதம் 7700 ரூபாய். முதல் வருடம் முழுவதும் மாதம் உங்களுக்கு கன்சல்டேட் சேலரியாக கொடுப்பாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே 7700 ரூபாயாக கன்வெர்ட் ஆயிரும். அண்ட் தென் உங்களுக்கு ஒரு சில அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 2வது வருடத்துலேருந்து உங்களுக்கு சேலரி வந்து நல்ல ஹையாகவே கிடைக்கும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினி அங்கன்வாடி ஒர்க்கர், இதில் ஒரு 305 வேகன்சி விட்டுருக்காங்க. 5700 ரூபாய் உங்களுக்கு முதல் வருடம் முழுவதும் மாதம் சேலரி கிடைக்கும். அதற்கப்புறம் உங்களுக்கு பேசிக் பே 5700 ரூபாய் கன்வெர்ட் ஆயிரும். இதை ஃபாலோ பண்ணி அலவன்சஸ் ஆல்சோ இருக்குது. அண்ட் அதற்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஹெல்ப்பர், இதில் ஒரு 3592 வேகன்சி விட்டுருக்காங்க. முதல் வருடம் முழுவதும் மாதம் 4100 ரூபாய் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். அதற்கப்புறம் பேசிக் பே 4100 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு படிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அலவன்சஸ் இருக்கும். அண்ட் மொத்தமாக வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் இந்த 3 கேட்டகரியில் மட்டும் ஒரு 7783 வேகன்சி வந்திருக்கு. ஸோ உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய அங்கன்வாடியில் நீங்கள் வேலைக்கு போகலாம். இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அங்கன்வாடி ஒர்க்கர். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 25 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC/STக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. BC முஸ்லீம், MBC, DNC இவங்க எல்லாருக்குமே ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அங்கன்வாடி ஒர்க்கருக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 12th தாண்டி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். 12th இணையான டிப்ளமோ படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். அதாவது இன்டர்வியூ மூலமாக தான் கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்க, ஆல் எலிஜிபிள் அப்ளிகன்ட்ஸ் ஷால் பி கால்டு ஃபார் டைரக்ட் இன்டர்வியூ. சரிங்களா, நேரடியாக இன்டர்வியூ மூலமாக தான் கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுறாங்க. 2வது ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா மினி அங்கன்வாடி ஒர்க்கர். இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவு ஏஜ்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 25 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் 35 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ் SC/STக்கு இருக்குது. BC முஸ்லீம், MBC, DNC இவங்க எல்லாருக்குமே 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்குமே குறைந்தது 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 12th தாண்டி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். சேம் இந்த ஜாபுக்குமே உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மூலமாக தான் செலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுற கமிட்டியாக இருக்கட்டும், ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு செலெக்ஷன் கமிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக போட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஹெல்ப்பர். இந்த அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 20 வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதிகபட்சம் 40 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவு மேக்ஸிமம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் SC/ST கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி BC முஸ்லீம், MBC, DNC இவங்க எல்லாருக்குமே 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஹெல்ப்பர் கேட்டகரியில் வரக்கூடிய ஜாபுக்கு குறைந்தது 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 10th தாண்டி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். சரிங்களா, சேம் இந்த ஜாபுக்குமே உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய
எழுத்து தேர்வு இல்லாமல் இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ணக்கூடிய வேலை வாய்ப்புங்க. ஸோ இந்த ஜியோவில் இந்த ஜாபுக்கான வேகன்சி, சேலரி டீட்டெயில்ஸு, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் கமிட்டி என்ன, இந்த மாதிரி எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணி தான் இந்த ஜியோ வந்து அஃபிஷியலாக மார்ச் 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வந்துடும். இந்த மாத இறுதிக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு ஏப்ரல் மந்த் ஷுவராக வந்துடும். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வேகன்சி கால்குலேட் பண்ணியாச்சு, எந்தெந்த செலெக்ஷன் கமிட்டி செலெக்ஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாமே தெளிவாக இந்த ஜியோவில் இருக்குது. இதற்கப்புறம் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணணும். அதற்கப்புறம் அப்ளிகேஷன் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் நம்ம அப்ளிகேஷனை போடணும். அண்ட் தென் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இன்டர்வியூ மூலமாக இந்த ஒரு ஜாபுக்கான கேண்டிடேட்டை ஹையர் பண்ணிப்பாங்க. தமிழக அரசு வேலை வாய்ப்பு தாங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க் வந்த உடனே நான் வந்து வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்திடுவேன். அண்ட் மறக்காமல் நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாப் அப்டேட்டை சுட சுட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.